நட்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். கற்பனை, இமேஜினேஷன், கற்பனை பற்றி விளக்கம் கேட்குறாங்க. என்ன விளக்கம்? உப்பும் புளியும் போட்டு விளக்கலாமா, இல்லை லெமனும் உப்பும் போட்டு விளக்கலாமா? கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். கந்தன் யார்? அந்த கந்தன் ஆராதாரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதுதான் அந்த குண்டலினி சக்தி. நமது உடலில் நமது பின்னால் இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடத்தின் வழியாக ஊடுருவி சென்று நமது உச்சந்தலில் உச்சாணி கும்பல் ஏறி உட்கார்ந்துக்கும். கொம்பேரி மூக்கன் சர்ப்பம், அதுதான் கந்தன். கந்தனிடம் முந்தனையே சொந்தமென விட்டுவிடு, எல்லா சம்பத்தும் உனக்கு கிடைக்குமா. கந்தன் என்று சொல்லக்கூடிய இறை கடவுளிடம் உன்னை நீ சொந்தமான விட்டுவிட சொல்கிறான். அது என்னது அது? அந்த சக்தியை, குண்டலினி சக்தியை ஒரு உருவகமாகப்படுத்தி போகர் நவபாஷண சிலை செய்து வைத்துள்ளார். அதுதான் நாம் என்பதை நாம் உணர்ந்து விட்டால் கந்தனையும் பார்க்க வேண்டாம், பந்தனையும் பார்க்க வேண்டாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கந்தனை பார்க்கணும்னா என்ன பண்ணோம்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை கற்பனையில் உணர வேண்டும். ஆமாம் சாமி, கற்பனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சும்மா கற்பனையிலேயே வாழ்க்கை ஓடிட்டுருக்குங்க. ஒன்றும் உருப்படிய மாதிரி தெரியலைங்க சாமிங்கிறீங்க. ஆமாப்பா, முதல்ல உன்னுடைய குறிக்கோள் வெற்றியாவதற்கு நீ என்ன செய்யணும்? முதல்ல எதை பற்றி யோசிக்கிறாயோ அதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். முதல்ல யோசிக்கணும், ரெண்டாவது ஆசைப்படணும், மூணாவது தீர்க்கமான முடிவோடு இதுதான், இப்படித்தான், இதுக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு நினைக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த கற்பனையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு எழுத்தும் மேலே வான்வெளியில் பறந்து கொண்டிருக்கும். எப்படி? இப்போ சூரியன் எஃப்எம் கேட்கணுன்னா அந்த எஃப்எம் அந்த டியூன் பண்ணுறீங்க. அந்த எத்தனையோ ஒரு கணக்கு இருக்குது, அந்த 103 சம்திங். அதை டியூன் பண்ணி வைக்கும்போது டபார்னு சூரியன் எஃப்எம் கேட்குறீங்க. திடீர்னு அப்புறம் வேறு ஒரு எஃப்எம் கேடி வேறு அதை டியூன் பண்ணுறீங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணங்களை என்ன செய்யணும்? சீரமைக்க வேண்டும். எப்படி சீரமைக்கிறது? கற்பனை சீரமைக்கணும். என்ன சாமி, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா? உதவும். முதல்ல நீ ஏட்டில் சுரக்கா படத்தை வரையும் போது சுரக்கா இப்படி தான் இருக்குமா, சுரக்கா எப்படி இருக்கும், சுரக்காவுடைய சுவை எப்படி இருக்கும், அதை சாப்பிட்டா என்ன செய்யும், இதில் நீ என்ன செய்வ? உனக்குள்ள யோசனையாக வரும். அதுதான் கற்பனை. ஸோ இப்போ கற்பனை பண்ணால் அது நிஜமாமா? கற்பனையே நிஜம்தான் கற்பனை. இப்போது ஒரு கவிஞனாகட்டும், இல்லை ஒரு சயின்டிஸ்டுக்காகட்டும், இல்லை ஒரு கலைஞனுக்காகட்டும், ஒருத்தனுக்கு ஒரு புதிய ஒரு கற்பனை வருதுன்னா அது போன ஜென்மத்தில் அவன் நிஜமாகவே செஞ்சிருப்பான். அந்த விஷயம் இவனுக்கு கற்பனையாக இந்த ஜென்மத்தில் வரும். அதுதான் அதுக்கெல்லாம் எண்ணெய் பதிவுகள் தான் காரணம். ஸோ அந்த எண்ணெய் பதிவில் என்ன இருக்கோ அதுதான் கற்பனையாக வரப்போகுது. புதுசாக ஒன்றும் வரப்போ எல்லாருக்கும் எல்லாம் வரப்போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஆம்ஸ்டாங் இருந்தான், அவன் ராக்கெட்டில் போனான் சந்திர மண்டலத்தில். அவனுக்கு அதிலேயே அந்த 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 எண்ணங்கள் பூரா அதில் இருக்கும். அவன் எப்படி கற்பனை பண்ணியிருப்பான்? போன ஜென்மத்தில் அவன் போயிருப்பானோ அதே ஜென்மத்தில் அதே இதை இந்த ஜென்மத்தில் அவன் கற்பனை பண்ணுறான். ஸோ இப்போ ஒரு இசை கலைஞர் ஒரு நாதஸ்வரமே வாசிக்கிறார். சிலவங்க அதை முறைப்படி அந்த பாலப்பாடத்தை கற்றுக்கொண்டு வாசிப்பார்கள். சிலவங்க தன்னை போலேயே பாட்டு வாசித்தோம்னா கை ஆட்டோமேட்டிக்காக அந்த துளையை திறந்து மூடும். அப்போ அதுக்கு பேர் என்ன?
ஞானம். ஞானம் எங்கேருந்து வருது? உங்கள் எண்ணப்பதிவு தான். போன ஜென்மத்துடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஜென்மம். போன ஜென்மத்தில் நீ ஆசைப்படுறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நீ அடைவாய். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் நீ ஆசையை நிறைவேற்றி கொண்டு மேல்மேலும் மேல்மேலும் பேராசைப்படாமல் அந்த ஆசையை நீ அழித்து விட்டாயானால் உனக்கு மறுபிறவி இல்லை. அப்போ அந்த மறுபிறவி இல்லாமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது. வட்டம் போட்டு வாழ்க்கை நடத்திடுவோம். போதியா நமக்கு இது ஆண்டவன் கொடுத்தா அது வேறு வாங்கிக்கலாம், நம்மளாம் பிரயாசப்பட வேண்டாம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கலாம், மீறினா ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கலாம், நம்ம வசதி அவ்வளோதான். ஒருத்தன் திடீர்னு இல்லை 25,000 பிளாட்டினம் நிப்புள்ள பேனா இருக்குது 30,000 ரூபா வருதுங்க அப்படின்னா அதை நீங்கள் கடனுக்கு வாங்காத, காசு கொடுத்து வாங்காத. ஆனால் யாராவது உனக்கு அதை ஒரு பரிசாக கொடுத்தால் வாங்கிக்கொள். அது உனக்கு பிராப்த கர்மா என்று இருந்தால் உன்னை தேடி கிடைக்கும். உன் ஆசையை மீறிய சில பொருட்களாகட்டும், சில பதவிகளாகட்டும், சில பொறுப்புகளாகட்டும், எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய ஆன்ம சிந்தனையும் உன்னுடைய முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையும் எப்போ வரும்? எப்படி வரும்? உனக்கு கர்மாவில் பிராப்தம் இருக்கணும். பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, எல்லா கர்மாக்களும் இருக்குது. ஆனால் உனக்கு தேவையான போது வரக்கூடியது பேர் என்ன? பிராரத்தம். பிராப்தம் இருந்தால் உனக்கு கிடைச்சிட்டு போகுது, அவ்வளோதான். நீ கற்பனை பண்ணு, வேணான்னு சொல்ல. ஆனால் கற்பனை பண்ணித்தான் ஆகணும். கற்பனை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பாட்டு எதுக்கு பண்ண? கற்பனை என்றாலும் கச்சினை என்றாலும் கந்தினை உன்னை வரவேன். அதாவது அந்த கடவுள்னு அந்த சிலையை நம்ம சிலைன்னு நினச்சாலும் சரி, கல்லுன்னு நினச்சாலும் சரி, கடவுள்னு நினச்சாலும் சரி, அந்த நம்பிக்கை தான் உன்னை அந்த கல்லிடம் இருந்தோ இல்லை கந்தனிடம் இருந்தோ இல்லை அந்த எண்ணெய் அலைகளிடம் இருந்தோ உனக்கு நல்ல விமோசனம் கொடுக்கும். ஸோ இப்போ கந்தன்னு நான் மீன் பண்ணுறது, அவங்க மீன் பண்ணுறது நம்மளுக்கு மூலாதார சக்தி தான். சரியா? 6 ஆதாரங்கள் சக்தி, 6 ஆதார சக்தி, 6 முகன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஊமை இருக்குது. எதுக்கு இப்படி 6 முகத்தை வச்சுருக்கிறாங்க? எதுக்கு இப்படி வேலை கொடுத்துருக்காங்க? கையில் அது என்ன மயிலை கொடுத்துருக்குறாங்க. மேலும் மயிலும் துணைன்னு வேறு சொல்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு காரண கணக்கு. எல்லாம் கற்பனையாக இருந்து கற்பனை உண்மையாக மாறிய கதை தான். கதையல்ல நிஜம். ஸோ இந்த நிஜமே சில நேரம் கற்பனையாக மாறும். ஸோ இப்போ பெரிய பெரிய கதாசிரியர்கள், இந்த திரைக்கதை எழுதுகிறவங்க, இது எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கற்பனை தான். ஸோ அந்த கற்பனை அவங்களுக்கு எப்படி வருது? எல்லாம் அவங்க போன ஜென்மத்துடைய ஒரு நல்ல வினைப்பயன் தான். அது இல்லாமல் அவங்க போன ஜென்மத்தில் இந்த மாதிரி கதைகளை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க அதில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அப்போது அது அவங்கள ஈர்க்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தியாகப்பட்டது கற்பனையாக மாறுகிறது. அந்த கற்பனையாகப்பட்டது திரும்பவும் ரீபர்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்மாவுடைய பதிவோடு பிறந்து தன்னைத்தான் மாற்றிக்கொள்கிறது. அப்படியும் மாறவில்லையானால் திருப்பியும் இறந்து பிறக்க வேண்டும். இப்படியாக நாம் பிறப்பு இறப்பு ரகசியம் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. ஆனால் அந்த வாசனை வரும் கண்டிப்பாக. போன ஜென்ம வாசனை இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு காமிக்கும், அல்லது நம்ம அதை உணர முடியும். ஸோ அப்போ கற்பனையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டியது தான். சொல்லுவாங்க, கற்பனையில் இருக்காதரா, நிஜத்துக்கு வாடாமாங்க. நிஜத்துக்கு எங்கே வர முடியும்? கற்பனையை நீ நிறைவேற்றினாதானே நிஜமத்துக்கே வர முடியும். ஸோ நிஜம், கற்பனை நிஜமாக மாறுகிறது, மாற்றி அமைக்கவும் முடியும். ஆனால் நிஜத்தை கற்பனையாக்க முடியுமா? முடியாது. கற்பனையை தான் நாம் நிஜமாக மாற்ற முடியுமே தவிர நிஜத்தை நாம் கற்பனையாக மாற்ற முடியாது. ஆகவே கற்பனையை நாம் வளர்த்துக்கொள்வோம். புரியுதுங்களா? இப்போ நீ ஒரு +2 படிக்கிற, ஐயா நான் IPS படிக்கணும்னு ஆசை, காக்கி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? அந்த யூனிஃபார்ம் போட்டு நீ அந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணணும். அது இல்லாமல் அது அவங்களுக்கு உண்டான அந்த செயலெல்லாம் நீ செய்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நீ அதை கற்பனை பண்ணி கொண்டே இருந்தேன்னா அது என்றாவது ஒரு நாள் அது உண்மையாக மாறும். சரிங்களா? இவ்வளோதான். இதுதான் கற்பனை. ஸோ அந்த கற்பனையை நம்ம வளர்த்துக்கொண்டே இருப்போம், கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம். கற்பனை தான் வாழ்க்கை, நிஜமும் அதுதான். ஆகவே நிறைய நல்ல கற்பனாசாலியாக மாறுவோம். கற்பனையை வளர்த்து நாம் வாழ்க்கையில் முன்னேறி நிஜமான வாழ்க்கையை வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.